ஓம் நமச்சிவாய. நாம் இன்று முதல் கிட்டத்தட்ட 28 நாட்களுக்கு, அதாவது 28 சிவாலயங்கள், சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சிவாலயங்கள், அதாவது பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 28 பாடல் பெறாத சிவஸ்தலங்கள் சென்னையில் அமைந்திருக்கின்றன. அவற்றுள் முதலாவதாக பெரிய சேக்காடு என்ற இடத்தில் அமைந்திருக்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்னை மணலிக்கு அருகில் இந்த பெரிய சேக்காடு அமைந்திருக்கின்றது. சியாலம் தெருவில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தை மணலி சாஸ்திரி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து நம்மால் எளிதாக அடைந்துவிட முடிகின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர், தாயார் உண்ணாமலை. இங்கிருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் பெரிய ஆவுடையாரில் கிழக்கு நோக்கி அருள்பாலிப்பது இந்த ஸ்தலத்தின் சிறப்பு. அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மன், தேவி கருமாரி, கௌமாரி அம்மன், வைஷ்ணவி, விஷ்ணு துர்க்கை, நர்தன விநாயகர், பாலமுருகன் சன்னதிகள் இந்த ஆலயத்தில் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? வேண்டுதல்கள் நிறைவேற இங்குள்ள விநாயகரையும், விரைவில் திருமணம் நடைபெற கருமாரி அம்மனையும் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக விநாயகருக்கு தேங்காய் மாலை, அருகம்புல் மாலை இவைகளை அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? இங்குள்ள கருமாரி அம்மன் தனி சன்னதியில் நாகக்குடைக்கு காட்சியளிக்கின்றார். இவளது திருப்பாதங்களுக்கு கீழ் ரேணுகா பரமேஸ்வரியின் சிரசு உருவம் அமைந்திருக்கின்றது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளும் ஆடி மாதமும் கருமாரி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆடிப்பூரத்தன்று பெண்கள் ஒன்று சேர்ந்து கருமாரியம்மன் மடியில் பச்சை பயிறு கட்டி வளையல் அணிவித்து 5 வகை சாதங்களை படைத்து வளைகாப்பு நடத்துகின்றார்கள். சித்ரா பௌர்ணமி என்று 501 பால் குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்தும் 108 தீச்சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். மூலவர் சித்தி விநாயகருக்கு இடப்புறம் அருணாச்சலேஸ்வரர் சன்னதி இருக்கின்றது. பெரிய ஆவுடையாரில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். பிரதோஷம், சிவராத்திரி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த நாட்களில் 108 சங்காபிஷேகம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என பல்வேறு வழிபாடுகள் சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றன. அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே தெற்கு நோக்கி தனி சன்னதியில் உண்ணாமலை அம்மன் தரிசனம் தருகின்றார். நவக்கிரக தோஷங்கள் நீங்க இங்குள்ள நவக்கிரக சன்னதியில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் தல வரலாறு என்ன? சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு சித்தி விநாயகரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கோவில் இது. மகனை தனியே விட மனதில்லாமல் சில வருடங்களுக்கு பிறகு அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையம்மன் என்ற திருப்பெயர்களில் மகனது அருகிலேயே தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றார்கள் அம்மையும் அப்பனும். இப்படிப்பட்ட சிறப்பாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து கடாட்சங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு சிவன் ஆலயத்தில், பாடல் பெறாத சிவன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.